ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சு சூடானதும் அதில் ஒரு 6 தக்காளி சேர்த்துட்டு 3-4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போது ஒரு பேனில் பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதில் அரைச்சி கொண்டு வந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஓரிகானோ 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து கலந்துடலாம். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பரான பீஸா சாஸ் ரெடி. ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னே சூப்பரான பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா கொஞ்சமாக வினிகர் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ பீஸாக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு வார்ம் வாட்டர், கை தொட்டால் லைட்டாக சுடணும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை கலந்து வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி வரும். இது மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் மைதா ஆட் பண்ணணும். 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு கொண்டு வந்துடலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு மேலாப்பில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 1 or 2 ஹார்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ டாப்பிங்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம பெசரி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பன்னீர் பெசறின பாத்திரத்துலேயே இந்த வெங்காயம், கேப்சிகம்லாம் போட்டு ஒரு வாட்டி பிரட்டிட்டு பன்னீரை எடுத்ததும் அதுலேயே போட்டு டாஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சைடில். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சாய்ஸ் தான். நிறையா பேர் பச்சையாக தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் 1 or 2 மினிட்ஸ். இப்போ மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்ததும் அதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ் அதிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் கையாலேயே. உங்களுக்கு கையால் ஸ்ப்ரெட் பண்ண வரலன்னா சப்பாத்தி கட்டையில் கூட திரட்டிக்கங்க. இதில் ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க ஃபுல்லாக. அப்போ தான் ஃபுல்லாக ரைஸ் ஆகி வராது. இது கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா ப்ளேஸ்லேயும் குத்தி எடுத்துக்கலாம். இதில் இப்போ பீஸா சாஸை மேலாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ் துருவுனதை மேலே தூவிடலாம். மேலே தூவிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி டாப்பிங்ஸ் வேணுமோ அந்த சீஸ்க்கு மேலே வச்சுட்டு திரும்பியும் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மொசரெல்லா சீஸை தூவிடணும். இதில் ஸ்வீட் கார்னும் ஒரு நல்லாயிருக்கும் பீஸாவில். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அழகாக டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி எப்படி வைக்கணுமோ வச்சுட்டு பன்னீர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே மொசரெல்லா சீஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
180 டிகிரி செல்சியஸில். பாருங்கள், சூப்பரான பீஸா வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். பசங்களுக்கு நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோவும் தூவி விட்டுட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணோன்னா சூப்பரான பீஸா ரெடி. பாருங்கள், நான் இப்போ எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சீஸியாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.